ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இது மண்டே ஈவினிங் ரொட்டீன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகும் கூட. வாங்க பார்க்கலாம். மகாவை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரும்போது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் தான் போட்டு தனித்தனியாக எல்லா வெஜிடபிள்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இந்த பேக் வந்து வெரி சிம்பிள். நம்ம கல்யாணத்துக்குலாம் போகணுன்னா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேக் தான் இது. மகா எப்பயுமே நான் என்ன ஒர்க் பண்ணாலும் அதில் அவள் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பா. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுக்கிறதுக்கு குழந்தை எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறா பாருங்க. அவள் எப்பயுமே நான் என்ன ஒர்க் பண்ணாலும் அவள் என்கிட்ட வந்துடுவா. எப்பயுமே என் கூடவே தான் இருப்பாள். கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சா அதுக்கப்புறம் அவள் சிங்சாங் பார்க்க போயிட்டா. அவள் சிங்சாங் பார்க்குறது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சிங்சாங் ஷிங்சாங் ஷிங்சாங். பழைய கருவேப்பிலை நிறையா இருந்தது, புது கருவேப்பிலையும் இருந்தது. சரி, நம்ம துவையல் பண்ணிடலாம். நான் எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இஞ்சி நிறையா இருந்தால் இஞ்சி துவையல், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை துவையல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். சரி, கருவேப்பிலை நிறையா இருக்குது, நம்ம கருவேப்பிலை துவையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கருவேப்பிலையெல்லாம் எடுத்து அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக காயெலாம் அடுக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்க இப்போ வீடு எப்படி கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே நான் வீடு கூட்டி வச்சுட்டு போன வீடு தான். பாப்பா குழந்தைங்க இருக்க வீடு எப்பயுமே கலைஞ்சி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வீடு கூட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு போய் துவையல் செய்ய போகிறேன் வாங்க. சரி, நம்ம குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பூஸ்ட் கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை அடுப்பில் வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் என்னோடய கிச்சனை உங்களுக்கு காமிச்சதில்ல, வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னோடய கிச்சன். நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு நான் வந்து செல்ஃப்லாம் இருக்கும். கிராசரிலாம் இந்த சைடு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது என்னோடய ரீசெண்டாக ஃபேவரட் பெஸ்டி. எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களாவே ஆயிட்டாங்க. இது என்னோடய டிஷ் வாஷர். இது என்னோட பர்த்டே கிஃப்டாக. இது எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. என்னோடய பர்த்டே ஜூன் 23 இப்போ தான் முடிஞ்சுது. என்னோடய பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்னோடய சேனலையே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் என் சேனல் நேம் திவ்யா ரமேஷ் 31. திவ்யா, நான், ரமேஷ் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். 31 என்னோடய ஏஜ். நான் எப்பயுமே பாத்திரத்தெலாம் ஈவினிங் தான் டிஷ் வாஷரில் லோட் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போயும் லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கி 1 மந்த்து தான் ஆகுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டால் போதும். அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் போட்டு விட்டுட்டுனா ஒரு 1.5 ஹவர்ஸில் அது தானாகவே முடிஞ்சிரும். துவையல் செய்கிறதுக்காக இஞ்சியை நான் தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுட்டேன். ஏன்னா அதிலேருந்து மண்ணெல்லாம் போகணும் இல்லைங்களா. கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இஞ்சியில் இருக்க தோலெல்லாம் நான் வந்து செத்திட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மகா வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தா. டிவியில் ஏதோ ஸ்டோரி வந்தது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறா. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ஈஸியாக கருவேப்பிலை துவையல் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லா தாராளமாகவே நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, மிளகாயை போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். இஞ்சியை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா கருவேப்பிலை நமக்கு நிறையா தான் தெரியும். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கருவேப்பிலை நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க. துவையலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துங்க, நம்ம எந்த அளவு போட்டோம் இப்போ அது எல்லாமே சுருண்டு வந்துருச்சு.
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் துவையில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மகாக்குட்டி தான். அவள் எப்பயுமே நான் எந்த ஒர்க் செஞ்சாலுமே என்னை சுற்றி சுற்றி வருவாள். மம்மி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். மஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நான் அரைச்சிக்கிறேன். இப்போது இதில் நம்ம புளியை ஆட் பண்ணிடலாம். மகா நான் செய்கிறேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டோட சைடாப்பில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும் அவங்க தான். புளி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லாவே துவையல் மஞ்சிருச்சு. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுப்பில் அதே கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும் நல்லா. நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை துவையலை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாமே ஒன்றா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் சத்து நல்லாவே இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி கருவேப்பிலை துவையல் செஞ்சு வச்சு சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா எண்ணெய் நமக்கு மேலே வந்துருச்சு. சுருள சுருள நம்மளோட கருவேப்பிலை துவையல் நமக்கு யம்மியான ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்பிளே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை நான் ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மேலும் மேலும் போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் உங்கள் தோழி திவ்யா.